தன் ஊர்ல இருக்க மண்ணை பாதுகாக்க நம்ம போராடித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப நம்ம இதை விட்டோம்னா அடுத்து நம்ம பரம்பரையே போயிருங்கிறத அவங்க எண்ணணும். அவங்க வந்து எண்ணணும் அதை புரிந்துணர்வோட அரசுகளும் எண்ணி மக்களை வாழ வைக்க இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறது நிறுத்தணும். முதல்ல ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அன்னாலும் ஊற்று பெருக்கால் உலகத்துக்கு நன்மையை தந்திருக்கு. இந்த மாதிரி குணம் உள்ளவர்கள், அதாவது ஒருவன் வறுமையில இருந்தா கூட ஒருவன் உதவினி வந்தால் தனக்குள் என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவான்றதுக்கு இந்த செயலை ஓமை பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். வழக்கம் போல ஒரு பதிவு தான், இயற்கையை பற்றிய ஒரு பதிவு இது. இயற்கையை தொடர்ந்து நாம் துன்புறுத்துகிறோம், அதனால் இயற்கை நம்மை அடித்து துவைத்து துன்புறுத்துகிறது. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இயற்கை பேரிடர் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கேரள வயநாடு பேரிடர், இது இது எதற்காக நடந்தது? என்னது இயற்கை? இயற்கையை நீங்க சீண்டு பார்த்தீங்க, அது உங்களை சீண்டி பார்த்துருச்சு. மலையை தாண்டி 10 கிலோமீட்டருக்கு வெளியில தான் ஊர்கள் எல்லாமே இருக்கணும். நீங்க மலையில குடியேறினீங்கன்னா அங்க அது மலை என்பது பாறைகளா இருக்கணும், மணல் மேடுகளா இருக்கிறது. அது நீர் ஊற 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 என்ன ஆகுன்னு கேட்டால் நீங்கள் அதை லூஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் போய் குடியேறும்போது வெட்டுறது, குத்துறது, வாங்குறது, ஓட்ட போடுறது, அப்போ அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இறங்கி தேங்கி நிற்கும்போது ஒரு நாளைக்கு அந்த மண் சரிவு ஏற்படும் போது அப்படியே சளிஞ்சு கீழே போயிடும். உங்கள் வீடு வாசல் உங்களோட சேர்த்தே கொண்டு போயிடும். மலை குன்றுகள் என்பது பாறைகளாக இருக்கக்கூடிய மலைகள் வேறு. நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருந்தால்தான் உங்களுக்கு நீரோடைகள் கிடைக்கும். நீங்கள் மலைகளில் இருக்கிற மரங்களை அழிக்கிறது பெரிய தவறு. உங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னா நீங்க மலைகள்ல உருவாகிற கனிகளையோ இதுகளையோ பறிச்சுக்கிடணுமே தவிர அங்க இருக்க மரங்கள் எல்லாம் நீங்க வெட்டக்கூடாது. மரங்கள் வந்து இப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து நமக்கு வடகிழக்கு தென்கிழக்கு பருவமழையெல்லாம் நமக்கு கிடைக்காம போகுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வரக்கூடிய காற்று அவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பட்டு குளிர்ச்சி அடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை பெய்யும். இப்ப அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் நீங்க வெட்டி எறிஞ்சதனுடைய விளைவு நேரே கேரளாவுக்கு போயிடுது. அங்க மேகாற்று வீசி அந்த இதை குளிர் அடைய வச்சு இப்ப கேரளா ஃபுல்லா அந்த மலைக்கு அந்த பக்கம் நிறைய மலைகள் பெய்யுது. மழை பெய்யறதுனுடைய விளைவு என்ன? அங்கதான் பேரழிவை தரும். தண்ணி நமக்கு தண்ணி வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டா மண்ணில ஊறிக்கிட்டே இருக்கும். ஊற 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 என்ன ஆகும்? நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மண் செவரை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. மழை காலங்கள்ல அந்த தண்ணி படும்போது தானா கரைஞ்சி கொட்டும். இதே மாதிரி தான் அதுவும் ஒரு அளவு தான் தாங்க, அதுக்கு பிற்பாடு கீழே கொட்டிடும். இப்போ மலைகள்ல குடியேறதை நம்ம தவிர்க்கணும். மலைகள்ல குடியேறதை தவிர்க்கணும். நீங்க இதமா இருக்குது, நமக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்குன்ட்டு நீங்க மலைகள்ல போய் குடி ஏற ஏற அது உங்களுக்கு தான் ஆபத்தே தவிர மலைக்கு ஆபத்து இல்லை. இப்போ விஞ்ஞானி கூட சொல்றாங்க மலைக்கு ஒரு தாங்கு திறன் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மலைக்கு ஒரு தாங்கும் திறன் இருக்கு இவ்வளவுதான் தாங்கும் அப்படி இருக்குது. அதை தாண்டி மக்கள் அதை ஆக்கிரமிக்கிற போது அது பழு தாங்காமல் அது வந்து நிலச்சரிவு தான் சொல்றேன். நீங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க, 2 மரத்தால வெட்டி ஆகணும். அந்த மரம் வெட்டும்போது அந்த இடம் பலகீனம் ஆகிடும். ஏன்னா அது வேறு போட்டு நல்லா வச்சிருக்கோம், ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கோம். இப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்க தொலைகளை போட்டு எல்லாம் பண்ணி வச்ச உடனே அந்த கேப்ல தண்ணி ஊறும். அது மணல் தானே, அது ஒன்றும் பாறை மலைகள் கிடையாது, வெறும் மணல் குவியல் மாதிரி தான் அது. அது ஊற ஊற என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் ஊறின பிற்பாடு சரிஞ்சிடும், சளிய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க வந்து கூடிய மட்டும் மலை மேல வீடு கட்டுறதை தவிருங்க. மலை அடிவாரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க ஊர்களை வச்சுக்கிடணும். நீங்க விவசாயிகளை பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ மலைகள்ல குடியிருக்கிறாங்கன்னா யாரு? அதாவது ஆதிவாசிகளா இல்ல ஆக்கிரமிப்புகளா? ஒரு காலத்துல ஆதிவாசிகள் தான் இருந்தாங்க. இப்ப வந்து நம்ம ஊர் வாசிகளை எல்லாம் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் போய் அங்க நவீன வீடு, நவீன கட்டடம், அங்க போய் 7 மாடி 8 மாடி இதையெல்லாம் எப்படி வந்து அரசுகள் வந்து அனுமதிக்குது? அரசுகள் அனுமதிச்சனுடைய விளைவுதான் இன்னைக்கு அரசாங்கம் அனுபவிக்குது. இது தவறது. அவங்க வந்து எது மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அது மண்ணு சரிஞ்சு விழும்போது என்ன பண்ணுவீங்க? எல்லாம் போயிடுவாங்க. வீடு வாசல் எல்லாம் சேர்ந்து முக்கிட்டு தான் போகும். அப்ப இதுக்கு அரசாங்கம் தான் மிகப்பெரிய முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆமா, எதில் குடியேறணும்? அங்க நீர்நிலைகள் அவ்வளோத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க. நீர்நிலைகள் மேல வீட்டை கட்டுறீங்க. நீர் எங்க போகும்? நீர் போகிற இடத்துல வீடை கட்டி வச்சுட்டோம். ஆமா, அப்ப அது எங்க போகும்? அது இடத்த தேடிக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் எல்லாருக்கும், மனித வாழ்க்கை வந்து நீர் போல இருக்கணும், சமமா இருக்கணும். நீர் எப்படி தெரியுமா? பள்ளம் கண்ட இடத்துக்கு ஓடிடும். பள்ளம் நிரம்பின உடனே சமமாகி வெளியே கிளம்பும். அப்போ அதனுடைய வழிச்சாலையை நீங்க அடைச்சா என்ன ஆகும்? அது உங்க வீட்டுக்குள்ள தான் போகும்.
ஐயோ வெள்ளம் வந்துருச்சு அவ்வளோ, அது வர்ற வழியில் நீ ஏன் கட்டுன? ஆமா. அப்போ குடியிருப்பு நீங்க உங்களுக்கு ஆதங்கம் சிட்டிக்கு அருகில், மாநகரத்துக்கு அருகில் அப்படின்னு போய் நீர்நிலைகளை ஏரி குளங்களையும் கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள தான் நிற்பீங்க. மலைகள்ல வந்து நம்ம வந்து வீடுன்னு நம்ம சுருக்கி பேசுறோம். ரெசார்ட், அதாவது சுற்றுலா தலங்கள்ல சுற்றுலாவா அங்க ஆக்கப்பட்டு பல நாடுகள்ல பல ஊர்கள்ல இருந்து வந்து தங்குறதும் சுத்தி பார்க்கறதுமான இடமா அதை மாத்திட்டாங்க. அப்ப ரெசார்ட் அதாவது வீடுன்னு நம்ம சுருக்கிறோம், சொகுசு பங்களாங்கிற மாதிரி எல்லாமே கட்டி அதுல அதை வந்து விரிவுபடுத்தி அதன் விளைவு தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம்ங்கிறதா நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு இன்னும் சொல்றாங்க, இது இயற்கை நடத்தினது இல்ல, மக்களுக்கு மக்களால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பண்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க வருவாய் தேடுறதுக்காக உங்களை நீங்க வசதிப்படுத்துறீங்க. அப்ப என்ன ஆகும்? இயற்கை அழிக்கிறீங்க. நீங்க மலையில குடியேறனா என்னத்துக்காக குடியேறீங்க? தட்பவெப்பநிலையில் சமமா குளிர் சிலு சிலு சிலுன்னு இருக்கும், சுகபோகத்துக்காக தானே போய் குடியேறீங்க. ஆமா, அதாவது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கணும், அது வருமானம் வரணுங்கிற அது உங்க சுய பார்வைக்குள்ள உங்க சுயநலம் பலி கொடுக்கிறோமோ. அது நீங்க சிந்தனை ஏன் வரல அரசுகளுக்கு? நீங்க வீணா போயிட்டீங்க சார். நான் தான் சொல்றேனே, எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும் சார். காட்டில இருக்க விலங்கெல்லாம் ஊருக்குள்ள விட முடியுமா? காட்டு விலங்கு வசிக்கிற இடத்துல போய் வீட்டை கட்ட, அதுதான் சொல்றேன். நீங்க யானை வழி எப்படி அது இடத்தை நம்ம ஆக்கிரமிக்கும் போது நம்ம இடத்துக்கு அது சுத்தி வருதோ, அதே போல யானை வழி தடம் இருக்கு, அந்த தடத்தை போய் மறிச்சு கட்டினா யானை விடுதா? வந்து ஒரு நாளுக்கு அடிச்சு நொறுக்குதுல ஏன் பாடுற வழியில கட்டிருக்கான்ட்டு. அப்ப அதையாவது நீங்க புரிஞ்சுக்கணும்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அரசாங்கமும் அதை கண்டுக்க மாட்டேங்குது, மக்களுக்கும் அது புரிதல் தன்மை இல்லை. என்ன பண்ண முடியும்? அப்போ பேரழிவு வரும்போது நீங்க அனுபவிச்சு இல்லைன்னு நம்ம வந்து குறிக்கி மக்களை மேல தள்ளிட முடியாது. ஏன் தள்ள முடியாதுன்னா, இங்க பலி நடத்துறதுன்னு ஒரு அரசு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். மக்களுக்கு அனைத்துமே தெரியாது சார். இங்க எவ்வளவு தாங்கும், எவ்வளவு இருக்க முடியுங்கிற எந்த புரிதலும் மக்களுக்கு இருக்காது சார். அவங்க அடிப்படை வாழ்க்கை தான் வாழ்வாங்க. இதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, அரசுகள் இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம அம்பத்தூர் அந்த பக்கம் ஏரியா ஆக்கிரமிச்சு கொடுத்தாச்சு, அதுக்கு பட்டாவும் கொடுத்தாச்சு. யாரு கொடுத்தா பட்டா யாரு கொடுப்பா சொல்லுங்க? பட்டா யாரு கொடுப்பா? அரசாங்கம் தான் கொடுக்கும். அப்ப அரசாங்கம் தெரிஞ்சுதானே கொடுக்குது. இந்த ஏரியா இது வந்து நீர்வழிச்சாலை, இதுக்கு கொடுக்க முடியாதுன்னு மறுக்கலையே, ஏன் அது அரசாங்கம் கொடுத்தது? இயற்கை வளங்கள் நம்ம மலை மட்டுமே பேசுறோம். மணல் கொள்ளையடிக்கப்படுது, நீர்நிலை தேக்கம் இல்லை. ஏன்னா மணல்களை அள்ளுங்கிற போது தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கான அடித்தளத்துக்கு தண்ணி போகிற சூழல் இல்லை. மண் அள்ளுறத கூட எந்த அளவு அள்ளணுங்கிறத ஒரு முழு பார்வையும் இல்லாத அந்த அரசுகள் தெளிவு இல்லாம நடக்குதா, இல்ல வேணும்னே அபகரிச்சு பேராசையில் அள்ளுகிறதா? அதாவது அரசாங்கம் ஒரு அளவுக்குள் எடுக்கணும்னு தான் கொடுக்குது. ஆனா மணல் குவாரி நடத்துறது யாரு? அரசாங்கம் தான் நடத்துது. மணல் குவாரி நடத்துறது அரசாங்கம் நடக்குது, கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. இப்ப பொன்முடி அமைச்சர் பொன்முடி இருக்காருல்ல, அவர் மேல வந்த குற்றச்சாட்டு என்ன? அளவுக்கு மீறி மண் எடுத்தாருன்றது தானே. அரசாணையில இருக்கிற கூடியவங்க தானே அவங்க. அப்போ வேலையே பயிர மேற கதை தானே. கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க குடும்ப நலனுக்கு நீங்க ஒரு நாட்டை சுரண்டி அழிச்சிட்டு போயிடலாம், உங்க குடும்பம் வேணா நல்லா இருக்கும். ஆனா 3ஆம் தலைமுறை உன் குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படும். ஆமா, நீங்க எவ்வளவு குவிச்சு வச்சாலும் வளம் அழிஞ்சு போச்சுதுன்னா நீயும் தெருவுல தான் நிற்கணும், நானும் தெருவுல தான் நிற்கணும். ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு மத்திய அரசு தவறி மத்திய அரசுக்கு இங்க உள்ள நுழையறதுக்கு இல்ல. அதாவது அப்படி பார்த்தாதான் இன்னைக்கு காவிரி நீர் பஞ்சாயத்தே இருந்திருக்காது. இல்ல நீர்நிலைகள் எல்லாமே மாநில அரசுக்கு உட்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் எதுக்கு அமைக்கிறாங்க? காவிரி மேலாண்மை வாரியம் வந்து பெரிய, அது வந்து டேம், பெரிய டேம். அது வந்து நமக்கு ஒப்பந்தங்கள் அவங்க சரியா பண்ணதனுடைய விளைவு பெரிய பஞ்சாயத்துகள் போய் அது இன்னைக்கு வந்து கோர்ட்டு வழக்கு அது இதுன்னு போய் கடைசியா மத்திய சர்க்காருக்குள்ள போச்சுது. கடைசியா தான் மத்திய சர்க்கார். அது இது மாநில அரசுக்கு எல்லாம் தாண்டி போய் தான் கோர்ட் மூலமா போய் கோர்ட்டு தான் திருப்பி வந்து அதுக்கு ஆணையம் போட்டு இதுக்கு பின்னே அமைச்சிருக்குது. அது இல்ல, இதான சாராம்சம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாநில அரசுகள் வந்து மணல் எடுப்பதை சுரண்டி அடிமண்ணோட எடுக்கிறீங்க, அது தவறு. மணல் வந்து 5 அடி மண்ணு 4 அடி மண்ணு இருந்தா மட்டும்தான் நிலத்தடியில நீர் சேர்றதுக்கு மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணி அந்த மணல் சேர்த்து வைக்கும். அந்த மண்ணு தான் நிலத்தடி நீருக்குள்ள இறக்கும். நீங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தண்ணி அப்படியே வலிக்கிட்டு ஓடியே போயிடும்.
மழை பெய்த 3வது நாளே காலியா கிடக்கும், கடலுக்கு போயிடும். அப்போ நீங்க அளவுக்கு மீறி மண் எடுத்துடுறீங்க, அளவுக்கு மீறி மண் எடுத்துடுறீங்க. எடுத்ததனுடைய விளைவு உங்களுக்கு பயன்படாது. இதுக்குத்தான் நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஒரு செயல் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆற்று பெருக்கற்ற அடிசூடும் அன்னாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டு நல்குணத்தை. இது எதுக்கு சொல்றான்னா, ஆற்று பெருக்கற்ற அடிசூடுன்றான். ஆற்றுல மண்ணு நிறைய கிடந்தாலும் கோடை காலங்கள வெயில்ல காலில் சுடுமா, ஆனா அந்த மண்ணை சுரண்ட உள்ள தண்ணி இருக்குமா. ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அன்னாலும் ஊற்று பெருக்கால் உலகத்துக்கு நன்மையை தந்திருக்கு. இந்த மாதிரி குணம் உள்ளவர்கள், அதாவது ஒருவன் வறுமையில இருந்தா கூட ஒருவன் உதவின்னு வந்தால் தனக்குள் என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவான்றதுக்கு இந்த செயலை ஓமை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஆத்துல மண் இருந்தா தானே அடி சுடும். கண்டிப்பா. நீ மண்ணை அழுத்தி அழுத்திட்டா என்ன இருக்கும், வெறும் கட்டான் தர இருக்கும். தரையில பெய்யுற மண்ணை இது எப்படி போகும், சிமெண்ட் தரையில பெய்த கதை தான் அது. கண்டிப்பா 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 ஓடி போயிடும். அப்போ இதை ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற மக்களும், ஒவ்வொரு ஊராட்சி நகராட்சி எல்லாமே அதை மீது கண்ணும் கருத்து இருக்கணும். இனிமேல் மண்ணு எடுப்பதில்லை. இப்போ இது ஊர் கட்டுப்பாடா வரணும் இல்லையா? ஆமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முதல்ல இயற்கை வளத்தை நீ எடுத்துட்டு போகாதன்னு அவங்களுக்கு அந்தந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் சரியா கவனித்து கொண்டால் போதும் சார். இல்ல அது நீங்க கவனிச்சுக்கிறாங்க. நம்ம அதாவது ஆடியோ நம்ம தாசில் சார் மண்ணல்ல தடுக்கும் போது அடிச்சு கொண்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். அவங்களே அந்த நிலைன்னா ஊர் மக்களுக்கு என்ன நிலைங்கிறது நம்ம பார்க்கலாம். இருந்தா போதிலும் தன் ஊர்ல இருக்கிற மண்ணை பாதுகாக்க நம்ம போராடித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இதை விட்டோம்னா அடுத்து நம்ம பரம்பரையே போயிருங்கிறத அவங்க எண்ணணும். அவங்க எண்ணணும் அதை புரிந்துணர்வோட அரசுகளும் எண்ணி மக்களை வாழ வைக்க இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறது நிறுத்தணும். முதல்ல இயற்கையான கட்டணும், மக்கள் தொகை பெருகிருச்சு, வீடு கட்டணும், நகரத்தை விரிவு கிடைக்கணுங்கிற பேர்ல இயற்கைகளை சூறையாடி அதில் நீங்க சொகுசா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கை உங்களை சூறையாடி போவதில் எந்த நிகழ்வும் மாற்றம் இருக்காது. இது கேரளா, இது இங்க பாருங்க உத்தரகாண்ட், பல இடங்கள்ல இயற்கை சீற்றம் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம விடுபடணும், இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இயற்கையை முதல்ல மதிக்க கத்துக்கிடணும், வணங்க கத்துக்கிடணும். இயற்கையை தான் நம்மளுக்கு கடவுளுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதை போய் நீங்க வெட்டுறீங்களே, அதோட ரத்தத்தை நம்ம சுரண்டுறோங்கிறதே உங்களுக்கு அது மனசுல வரல. இது 2 அரசுகளுக்குமான கேள்விதான், பொதுமக்கள் வைக்கிற கேள்விதான் அது. ஆமா சார், மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இல்ல. நீங்க மாநில அரசு மட்டுமே தள்ளி விட்டு போறது இல்ல, எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு சார். எல்லாருக்கும் பங்கு இருக்கு சார். இது ஒரு இந்திய தேசம். இதுல மத்திய அரசுக்கு இந்தியாவினுடைய முழு பலமும் உண்டு. ஆனால் அதிகார பகிர்வுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதை நீ பாத்துக்கணும், இதை நீ பாத்துக்கணும் கொடுத்திருக்காங்க. அதை பாக்குற உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை நீங்க சரியா பாத்துக்கணும், நீங்க திருடக்கூடாது. இதுதான் என்னுடைய வாதம். உண்மை என்ன, இது எல்லாமே ஒரு பொறுப்பு தனித்தனியா. எதுக்கு உங்களுக்கு தனி கோர்ட்டு, தனி போலீஸ், தனி சட்டம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம், போக்குவரத்து எல்லாமே கொடுத்து தானே வச்சிருக்காங்க. அப்ப இதை நீங்க பயன்படுத்தணும்ன்றேன். நீங்க தப்பு பண்ணக்கூடாது, நீங்க அதை சரியா நடத்தணும். பயன்படுத்துறாங்க. போதிய புரிதல் போலையா இல்ல ஏற்படுத்தணுமா இல்ல இயற்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது நீங்க ஒவ்வொரு கிராம அதிகாரிகளையும் நீங்க எவ்வளவு முடுக்கி விடுறீங்களோ, அந்த முதல்ல அரசியல்வாதிகளும் உள்ள இறக்கி விடாதுங்க. கரையை வெட்டி கட்டிக்கிட்டு அதிகாரிகள் மிரட்டுற வேலையை விட்டுருங்க. நீங்க கரை வெட்டி கட்டிட்டு அதிகாரிகளை மிரட்டுற வரைக்கும் இடம் மாற்றம் பண்றது, தூக்கி போடுறது, அவன் பொண்டாட்டி பிள்ளையை தூக்கிட்டு எத்தனை ஊருக்கு சார் அலைவான். கண்டிப்பா உண்மைதான். நீங்க சொல்றதுல ரொம்ப சந்தோஷம், உங்களோட பகிர்ந்து மிகப்பெரிய சந்தோஷம். இயற்கை வளங்களை சூறையாடுகிற அரசுகளை முதலில் நம்ம வெளியேற்றுவோம். நமக்கான அரசை நம்ம தேர்ந்தெடுக்கணும், நமக்கான உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும். அப்படின்னா நம்ம முதல்ல விழிப்புணர்வோட எடுக்கணும். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்போம், பேணி பாதுகாப்போம். நாம் மகிழ்ச்சியாக, நம் வரும் தலைமுறைகள் மகிழ்ச்சியாக இருக்க இயற்கை வளங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.